குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு மோஸ்ட்லி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிற டிஃபன் ஐட்டம் தான் போடுறேன். டிஃபன் மட்டும் இல்லை, லஞ்சும் கூட இருக்குது. இன்றைக்கி பச்சை பயிறு வேக வச்சது, இது உப்பு மட்டும் போட்டு வேக வச்சது, உப்பும் பூண்டும் போட்டு வேக வச்சது. இதில் இருக்கிற ஃபைபர் ப்ரோட்டீன் வந்துட்டு போனுக்கு நல்லது, பிளட் சுகரை அதை கண்ட்ரோல் பண்ணும். வெங்காய சட்னி. இந்த வெங்காயத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சல்ஃபர், இது வந்துட்டு ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுவும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அது இல்லாமல் இதில் இருக்கிற ஃபைபர்ஸ் வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, போனுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் ஃபைபர்ஸ், கொஞ்சம் ஃபேட் இருக்குது. இது வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மைல்டாக நம்ம எடுத்துக்கலாம் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தக்காளி சட்னி. இந்த தக்காளியில் கூட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் மினரல்ஸ் கூட இருக்குது, பொட்டாசியம். இதெல்லாம் வந்துட்டு பிபியை லோ பண்ணும். இன்றைக்கி பிளெயின் வீட் தோசை. இந்த தோசை கோதுமை மாவு, கோதுமை ரவை ரெண்டும் கலந்து பண்ணுது. அதில் கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசை பேட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, சூடான தோசைக்கல்ல ஆயில் கம்மியாக போட்டு செஞ்சது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸு கூட தரேன். இது மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்துட்டு பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபுட் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.